வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் இந்த வாரம் என்ன நடந்தது, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துட்டே வரோங்க. தங்கத்தில் நீங்கள் ஒருவேளை ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனலில், அதாவது ட்ரேடர் சசி சேனலில் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் கடைசியாக கோல்டு சில்வர் அனாலிசிஸ்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் தங்கத்தில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது போக நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையுது, ட்ரெண்ட் லைன் எப்படி வரையுது, ட்ரேடு எந்த இடத்துல பயப்படாமல் எடுக்கலாம், என்ட்ரி எட் எக்ஸிட்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிகினர்ஸ் கைட் தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்காக அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸை எல்லாத்தையுமே பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, நீங்கள் கமெண்ட்டில் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இதுலேயே இருக்குது. அதனால் கமெண்ட்டில் நீங்கள் கேள்விகள் கேட்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம என்ன நடந்துக்கிட்டு இருக்குது கோல்டில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஹவரில் ப்ரீவியஸாக என்ன நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். அப்போ ப்ரீவியஸாக கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டே இருந்தது. அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சு ப்ரைஸு. அதே இடத்துக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் இப்படி வந்தாலே கொஞ்சம் ஆபத்து தாங்க. ட்ரெண்ட் லைனை எப்போவுமே இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னா மேலே போக முடியாமல் எப்போ வர்றானோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கொஞ்சம் கூட கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா இந்த லெவலை கட் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்து இந்த லெவலுக்கு ரிவர்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கடைசியாக இந்த சோர்ஸுக்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தங்கம் இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அதனால் அதுக்கும் முன்னாடி வாரம் என்ன நடந்தது அப்படிங்கிறது, அதாவது இப்போ பார்த்தது ஓவரால் பிக்சருங்க. ஓவராலாக என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க. ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்போ அதுக்கு ப்ரீவியஸ் வீக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும்போது ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்குது, திரும்ப இங்கே ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்கு. அப்போ ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, ஆனால் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கலை. இப்படி கீழே வந்துட்டுது ப்ரைஸ். அப்போ மேலேருந்து கீழே கொஞ்சம் கீழே வந்துருக்குது, திரும்ப வரும்போது இன்னும் கொஞ்சம் கீழே வந்துருக்குது. இப்போ ப்ரைஸ் மேலே வந்துருச்சு நம்ம பேட்டர்ன். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம், இந்த இடத்துக்கு ரிஜெக்ட் ஆகும்னு எதிர்பார்த்துருக்கலாம். கரெக்டாக ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கிறான். இந்த லெவலில் கட் பண்ணால் தான் கீழே போவான், இல்லைனா கீழே போக மாட்டான், மேலே போயிட்டே இருப்பான். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஐடியா வச்சுக்கிட்டு மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. ஸோ இந்த மண்டே டு ஃப்ரைடே என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு இப்போ வரப்போகிற வாரத்துக்கு என்ன மாதிரி நம்ம தங்கத்தில் ட்ரேடை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. இப்போதைக்கு ட்ரெண்டாகி மேலே வந்துருக்கு ப்ரைஸு. சரியாக இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி காட்டுறான். பட் ஆனால் இதை பிரேக் பண்ணான்னா கொஞ்சம் நல்லாவே போவான். ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸ் அப்படின்னா இதை போய் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய சான்சஸ் இருக்குதுங்க. அதாவது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிடுவான் அப்படின்னு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். எங்கே எடுக்கலாம்? இங்கே கிடையாது, கீழே எங்கேயாவது வந்தது ட்ராப் ஆச்சு அப்படின்னா எடுக்கலாம். ஏன்னா டார்கெட் இங்கே போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. 5 மினிட்ஸ் போய் பார்த்துருவோங்களா? இப்போ சார்ட்டில் உங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ 5 மினிட்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது லெட்ஸ் சி. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணியிருக்கிறான் ப்ரைஸ் மேலே போய் கீழே வந்துட்டு இந்த மாதிரி மேலே போக முடியாமல் இப்படி கீழே வந்துருக்கிறான். ஃபஸ்ட் அட்டம்ப்டே அவனால் சக்ஸஸ் பண்ண முடியல. இப்போது எது வரைக்கும் ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் போயிட்டு கூட திரும்பவும் கூட கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இங்கே போய் டச் பண்ணானா நம்ம சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிடலாம். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. இப்போ என்ன நடக்குது, அதுக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு, ரொம்ப பக்கத்தில் போயிருக்குது. அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிருக்குது, ஈக்குவல் ஹை பண்ணியிருக்கேன்.
இதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்கணும். ஈக்குவல் ஐ பண்ணியிருக்கான். இது காலையில் நம்மளுக்கு வந்து 6 மணிங்க. 6 மணி டைமில் நம்ம எப்படியோ ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. பட் ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து கவனிக்கணும் அப்படின்னா இப்படி தான் கவனிக்கணும். ஈக்குவல் ஐ, ரெசிஸ்டன்ஸ் லெவலு, ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே போன இடம். ஸோ இவ்வளோ இடத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறான், ஈக்குவல் ஐன்னு ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறான். இதை கட் பண்ணிட்டான். அடுத்து இன்னைக்கு லோ இங்கே இருக்குது. இதை கட் பண்ணால் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்ப்போமா என்ன பண்ணியிருக்கான்ட்டு. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் ஐயை மேலே வந்து கட் பண்ணானா தான் மேலே போவான், இல்லைன்னா போக மாட்டான். இன்னைக்கு லோக்கு கரெக்டாக வந்துருக்குறான் பார்த்தீங்களா, வந்துட்டு தான் மேலே போயிருக்கணும். ஸோ அப்போது அன்னன்னைக்கு டே உடைய லோவும் அன்னன்னைக்கு டே உடைய ஹையும் ரொம்ப வந்து முக்கியமான இடங்க. நீங்கள் ட்ரேடை தைரியமாக வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த மாதிரி போச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு பாருங்கள். திரும்ப அதே இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கான். போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இப்போ பண்ணிடுறான். ஆக மொத்தம் நீங்கள் எக்ஸிட் பண்ண வேண்டிய இடம் இது. ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸிட் கண்டிப்பாக, வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி, ஓகே. இங்கே நம்ம காலையில் 5 மணிக்கு கண்டிப்பாக ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. நம்ம ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே மார்க்கெட்டுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக வந்து ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஹை வச்சுருக்குது. அடுத்த தடவை இந்த ஹையை கிராஸ் பண்ண முடியலை. திரும்பவும் கிட்டத்தட்ட இது ஈக்குவல் ஹை தான். இப்போ மேலே வரும்போது இந்த இடத்த கட் பண்ணான்னா மேலே போயிடுவான். இல்லை அப்படின்னா புதுசாக லோ வச்சுட்டு கீழேயே தான் போவோம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் மார்க்கெட்டில். இந்த லெவலில் கட் பண்ண முடியலையா, கட் பண்ண முடியாமல் கீழே வந்து ஒரு சின்ன புல் பேக் தான் கொடுத்துருக்கானா. திரும்ப கீழே வந்து ஒரு சின்ன புல் பேக், திரும்ப கீழே வந்து ஒரு சின்ன புல் பேக்கு, திரும்ப கீழே வர முடியல பாருங்கள். இந்த லெவலில் இருந்தே அப்படியே வந்து மேலே வந்தான். திரும்ப வந்து என்ன பண்ணுறான், மேலே போயிட்டு இருக்கான். கீழே வர முடியல. எப்படி கீழே ஈஸியாக வந்தானோ இங்கேருந்து போகும்போது வந்து ஈஸியாக கீழே வரமாட்டான். எப்படி இந்த ஹையர் லோ வந்துட்டு நீங்கள் ட்ரேடு எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ இருக்குங்க. இந்த எங்கே இருக்குது பிகினர்ஸ் கைட். இந்த பிகினர்ஸ் கைடில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வீடியோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த 30 வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை லோயர் லோ மட்டும் பயன்படுத்தி வெற்றி பெறுவது எப்படி, இவ்வளோதாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. இது சும்மா சாதாரணமாக நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது உங்களுக்கு. இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேயே உங்களுக்கு அவ்வளோ ட்ரேட்ஸ் இருக்குது. டே லோ இருக்குது, ஈக்குவல் ஹைக்கு மேலே போக முடியல, இங்கேருந்து வந்து பொறுமையாக கீழே வந்துட்டு திரும்ப கூட நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. இதுக்கு மேலே போனானா தான் மேலே போவான், இல்லைன்னா போகவே மாட்டான். ஒரு தடவையும் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருப்பான். லோ பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லோ பண்ணிகிட்டே இருக்கான் பார்த்தீங்க. இந்த லோ பண்ணுறதே கவனிச்சிங்கன்னா தெரியும். வரல பாருங்கள், அதே இடத்துல நிற்கிறானா. ஒரு லெவல் தாங்க. அப்படியே இப்படி விழுறான்னு வச்சுக்கோங்களேன். விழுந்ததுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நின்றுவான். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த மாதிரி லோ வச்சுருக்கான், லோ இங்கே இருக்குது, இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டான். ட்ரெண்ட் ஆகிறான். இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து இப்படி வருது, பேட்டர்னை பிரேக் பண்ணுறான், மேலே போயிடும். இப்போ எதுக்கு மேலே போனால் போவான், இதுக்கு மேலே போனான்னா கட்டாயமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி கீழே வந்தான் பார்த்தீங்களா, மேலே எப்படி போகிறான்னு கவனித்து பாருங்களேன். எப்படி போயிருக்கிறான் மேலே. கீழே வரும்போது நீங்கள் ஒரு கான்செப்ட் பார்த்தீங்களா. இப்போ மேலே போயிருக்கிறான்ல, ஒரு சின்ன புல் பேக்கு மேலே போயிட்டான், சின்ன புல் பேக்கு மேலே போயிட்டான், சின்ன இந்த லெவலை கட் பண்ணவே மாட்டான் பாருங்கள், கட் பண்ணவே மாட்டான். எப்படி கீழே வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லெவலில் வந்துட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்தானோ அதே மாதிரி மேலே போகும்போது கீழே போக முடியாமல் மேலே போவான். ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்ட்.
இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஏற்கனவே, இல்லைனா வந்துட்டு எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து நம்ம வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறோம், வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் லைன் கூட போட்டு வச்சுருக்கிறீங்க, ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவன் வந்துட்டு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போயிட்டே இருக்கிறானே. செல்லர்ஸோட இன்ட்ரெஸ்டே இல்லையே, கொஞ்சம் கூட இல்லையே. நீங்கள் 1 ஹவர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஹவர் போனீங்கன்னா இந்த இடத்த கட் பண்ணிட்டான், அப்பா கம்ஃபர்டபுளாக மேலே போயிட்டு இருக்கு. இதுக்கு தான் நீங்கள் டைம் ஃப்ரேமை மாற்றி மாற்றி பார்ப்பீங்க. 1 ஹவரில் பார்ப்பீங்க, அப்புறம் 5 மினிட்ஸில் பார்ப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வந்து புரியும். அப் ட்ரெண்டில் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கிறான். இப்போ இவன் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான், நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம பை எடுக்கணுன்னா எங்கே எடுப்போம்? இங்கேயே எடுப்போம். இந்த ட்ரெண்டு மாறுது பார்த்தீங்களா, மாறுறப்பே எடுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே லெவல்லே நிற்கிதா ப்ரைஸு? இந்த லெவலில் கட் பண்ண முடியாமலே இருக்கானா? கட் பண்ணோன்னா மேலே போயிட்டான் பாருங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாதிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒரு சின்ன புல்பேக் வருவான். அந்த சின்ன புல்பேக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டு கூட ஆகும். ட்ரெண்ட் ஆகிட்டு பிரேக் ஆவான், திரும்ப வந்து ஒரே லெவலில் ரெசிஸ்ட் ஆகிட்டு இருந்து பிரேக் ஆவான். பிரேக் ஆகி அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்த லெவல் வந்து போய்கிட்டே இருப்பான். இப்போ நம்மளுக்கு எது லெவலு? ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹைக்கு எப்படியாச்சும் வந்து மேலே போயிடுவான். எப்போ வரைக்கும் மேலே போவான்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவன் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாத வரைக்கும் மேலே போவான். எப்போ கட் பண்ணுறானோ அப்போ அதுலேருந்து வந்து மறுபடியும் வந்து செல்லர்ஸுடைய கண்ட்ரோலுக்கு மார்க்கெட் போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போது இவ்வளோ தூரம் மேலே போயிருக்குதுங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க நீங்கள் இந்த இடத்துல. மேலே போயிட்டே இருக்குது. இங்கே போகும்போது 1000 ரூபா ஆயிடுச்சு. சரியாக 1000 ரூபா. இங்கே விற்றுருவீங்களா வச்சுருப்பீங்களா? இன்னும் 2000 வரும், இன்னும் 5000 வரும், 10,000 வரும். இது மாதிரி ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ப்ரைஸ் வந்து இங்கே 10 ரூபா இருந்தது, டக்குன்னு 50 ரூபா ஆச்சு, 100 ரூபா ஆச்சு, 200 ரூபா, அப்படி டக்குன்னு வந்தது. 1000 ரூபா வந்தோன்னா ப்ரைஸ் அப்படியே நின்றுச்சா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இங்கே வாங்கினவங்க இங்கே விற்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்லோ டவுன் ஆகுது. இதுக்கு மேலே வந்து பிரேக் ஆகி போச்சு அப்படின்னா வேகமாக மேலே போயிடும். பட் ஆனால் ஸ்லோவாகிடுச்சு. 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க, கடன்னு ஏறிச்சு. ஆனால் 1000 ரூபா வந்ததுக்கப்புறம் ஒரே இடத்துலையே இருக்குது. 1000 ரூபா, 950 ரூபா, 1000 ரூபா, 950 ரூபா, 1000 ரூபாய்க்கு மேலே போகல. பார்ப்போங்களா அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு? பாருங்கள், இந்த 1000 ரூபா லெவலை இன்னும் கூட வச்சுருக்குறான். இங்கிருந்து எப்படி வந்தால் மேலே இங்கே நிற்கிறான். மேலே உங்களுக்கு லெவல் தெரியுதா? ஒரே ஒரு கேண்டில் மட்டும் எப்படி வந்து போயிருக்கிறான் பார்த்தீங்களா? புல்லிஷ் கேண்டில், அடுத்த புல்லிஷ் கேண்டில், அடுத்து வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். அப்பாடா போயிட்டான்பா. எங்கே போயிடுவான்? ஆல் டைம் எங்கே போயிடுவான். டார்கெட்டை தூக்கி இங்கே போய், டிபி இங்கே போய் கண்டிப்பாக ஹிட் ஆகிடுவான். அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலில் எவ்வளோ தூரம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறான் பாருங்கள், அவனால் கட் பண்ணவே முடியல. இது போய் கம்ஃபர்டபுளாக இப்படி க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வருவான், வந்துட்டு தான் போவான். எப்போவாச்சும் ஒரு தடவை தான் இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே கண்டில் போயிடும். மற்ற நேரங்களில் எல்லாமே அலையலையாக தான் போகும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும்? இங்கே தான் கிடைக்கும். இது பிரேக் பண்ணவே இல்லை பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு. 13னா கிட்டத்தட்ட ஒரு மணிலேருந்து எங்கே வருது? 17, கிட்டத்தட்ட 6 மணியே ஆக போகுது. இன்னும் இந்த இடத்த பிரேக் பண்ணல. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ தான் வந்து பார்த்தோன்னா எப்படியும் எங்கள் ஆல் டைம் ஆகி போயிடுவான். நான் வந்து நிறைய சார்ட்டில் பார்த்துருக்குறேன், கண்டிப்பாக டச் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல பை எடுக்குது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். பக்கத்தில் வந்துன்னா கண்டிப்பாக இட் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். அப்படியே வந்து ப்ரைஸை இழுத்துரும் மேலே, ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான். பட் ஆனால் வாங்க வேண்டிய இடம் இது. இங்கே
விட்டுட்டீங்க மேலே வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்போ கொஞ்சம் கீழே வந்துன்னா வாங்கிக்கலான்னு வேணால் வெயிட் பண்ணலாம் நீங்கள். அவசரப்பட்டு இங்கே போய் வாங்க. அவசரப்பட்டாலே வந்து சோழியை வந்து முடிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து அவசரப்படவே கூடாது. இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? ப்ரைஸு அப்படியே வந்து இதை கனெக்ட் பண்ணி பாருங்கள், அப்படியே இங்கே கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதான் ஐடியா இருக்கா உங்களுக்கு? எக்ஸ்பேண்டிங் சேனல் மாதிரி தெரியுதா? ஓகே, அப்போ எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் வந்துட்டு இதை பிரேக் ஆகி மேலே போக போகுது ஆல் டைம் ஹைக்கு. ஸோ அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம. அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம மார்க்கெட்டை கவனிக்கும் போது பாருங்கள், கீழே வரும்போதெல்லாம் மேலே போயிடுறான், கீழே வந்தானா கன்ஃபார்மாக மேலே போயிடுறான். இப்போ இதை பிரேக் பண்ணுறது தான் நமக்கு பாக்கி. அதை பிரேக் ஆச்சுன்னா போயிடும். அது எப்போ பிரேக் ஆகும்? இதை பிரேக் பண்ணால் தான் அதை பிரேக் பண்ணி போவோம். சரிங்களா? இதை பிரேக் பண்ணணும். என்ன சிக்னலு? பிரேக் ஆகி கீழே போயிட்டான். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? பிரேக் ஆகி மேலே போவான். எதிர்பார்ப்பு தப்பே கிடையாது. பட் ஆனால் அதுக்கான விஷயம் இங்கே நடந்திருக்குதான்னு பாருங்கள். கடைசி வரைக்குமே அவன் வந்து மேலே போகவே இல்லை. எவ்வளோ நேரமாக மேலே போகல பாருங்கள். 10 நிமிஷம், 20, 30, இங்கே மறுபடியும் வந்திருக்கிறான். மறுபடியும் ஒரு 40, 50, 60, கிட்டத்தட்ட இது மொத்தமாக சேர்த்திங்கன்னா 2 மணி நேரம். அந்த இடத்துல மட்டுமே வந்து ரிஜெக்ட் ஆனது 1 மணி நேரம். ஒரு ட்ரேடை நீங்கள் எடுக்கிறதுக்கு இல்லைன்னா எடுத்ததுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இல்லை அர்ஜெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணா பின்னான்னு பை செல் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்போ எவ்வளோ நேரமாக அவன் வந்து இந்த இடத்த வந்து அவன் வந்து விடவே இல்லை பார்த்தீங்களா? எவ்வளோ நேரமாக விடவே இல்லை பாருங்கள். ஸ்ட்ராங் செல். இதை இப்படி பிரேக் பண்ணியிருந்தேன்னா மேலே போயிருந்துருப்பான். எல்லாம் மேலே போவோம்னு நினச்சி பை பண்ணியிருப்பாங்க. நிறைய ரீட்டைலர்ஸ் இங்கே பை பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த புல்லிஷ்னஸ்லாம் பார்த்ததோன்னே உங்களுக்கு வந்து அப்பாடா கன்ஃபார்மாக போகிறான்ப்பா, இந்த தடவை பிரேக் ஆகி இப்படி போயிடுவான்ப்பான்னு நினைப்பீங்க. பட் ஆனால் லெவல் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சரி, இப்படி பிரேக் ஆகி கீழே போயிட்டான், கீழே போயிடுவானா? இல்லை, திஸ் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். ஆல் டைம் ஐயை வந்து டச் பண்ணிடுவான். கீழே வந்தான், கீழே எது வரைக்கும் வந்திருக்கிறான்? இன்னும் இதலோ இங்கே இருக்குது. இன்னும் இந்த லோக்கு வந்துடுவானா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே வரைக்கும் போயிருக்கிறான்ல, பார்க்கலாம் என்ன பண்ணுறான். ஆனால் இப்போ என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் ஆகுதா, இந்த மாதிரி போகிறானா, ரிவர்சல் ஒரு வேளை பக்கத்தில் இங்கே வந்தானா நம்ம பாடு தாராளமாக பை பண்ணிடலாம். டெலிட் பண்ணிடுமா? டெலிட் பண்ணிவிட்டு இந்த கான்செப்டை பாருங்கள். ஒரு பெரிய ஃபால் ஆச்சுங்க, இந்த இடத்துல முடியவே முடியாது அப்படிங்கிற, பிரேக்கே பண்ண முடியாதுன்ட்டு அப்புறம் கீழே வந்தவன் மொத்தமாக வந்து கீழே வந்துட்டான். ஒரு புல்லிஷ் கேண்டில் கூட இல்லை பாருங்கள். இதில் ஒரு புல்லிஷ் கேண்டில் கூட இல்லை. இந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன். இவ்வளோ நேரமாக அந்த ரிஜெக்ஷனுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல பையர்ஸ் அவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. மார்க்கெட்டை இந்த இடத்துக்கு வந்தோன்னே அவ்வளோ பேர் பை பண்ணியிருக்கிறாங்க. பை பண்ணதுக்கப்புறம் புல்லிஷாக வந்து மேலே போகுது. அவசரப்பட்டு நம்ம வந்து இங்கே வந்து பை எடுப்போமா? எடுக்கவே மாட்டோம். எங்கே எடுப்போம் நம்ம பையே? என்ட்ரி அட் எக்ஸிட் தான். கீழே வந்தானா, அதாவது ஃபெயில்டு லோவாக இருக்கலாம், இல்லைனா ஈக்குவல் லோவாக இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் விற்க வரைக்கும் போயிட்டு திரும்ப பாடி வந்து க்ளோஸ் பண்ணி மேலே போகலாம். இல்லை அப்படியா, இங்கே வந்து ட்ரெண்டு கூட ஆகலாம். இப்படி வந்து அதுக்கப்புறம் பிரேக் ஆகி மேலே வரும். மேலே எங்கே வருவான்? திரும்ப அதே லெவல் தான். இந்த லெவலை தான்னா ஆல் டைம் ஆகி போயிடுவான். ஓகே, சரி பார்ப்போம். வந்தானா? பொறுமை தாங்க தேவை நமக்கு. பொறுமை இருந்தாலும் போதும். நீங்கள் நல்லா ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டான், க்ரீனாக இருக்கிறான், இவன் வந்து இன்னும் மேலே போயிடுவான் அப்படின்னு நினச்சி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பை பண்ணோன்னா உங்கள் ஸ்டாப் லாஸு இதுக்கு கீழேயோ இல்லைனா இதுக்கு கீழேயோ எங்கேயோ இந்த மாதிரி தான். ட்ரெடிஷ்னல் மெத்தட் இப்படி தான் வந்து வைப்போம். இல்லைனா 10 பாயிண்ட்டு இங்கேருந்து இருக்கிறான் இந்த லெவலுக்கு கீழே, அவ்வளோதான். ஒரு $50 $100 நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து எடுத்துருவோம். நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுறோம்? ஒரு பெரிய ஃபாலு மேலே போய் கீழே வருவான், வரும்போது எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா
ஒரு கேண்டில் கீழே வந்து இப்படி க்ளோஸ் வச்சா கூட நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இது கோல்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா சார்ட்டுக்குமே இது பொருந்தும். உலகத்தில் ட்ரேடு பண்ணக்கூடிய எந்த சார்ட்டாக இருந்தாலும் இது வந்து பொருந்தும். கன்ஃபியூஷனே வேணாம். கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, பிகினர்ஸ் கைடில் போயிட்டு பார்த்துருவீங்க. சரியா? ஸோ நீங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ரெசிஸ்ட் ஆகிட்டே இந்த ப்ரைஸு ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிருக்கு, உங்களுக்கான என்ட்ரியை தெளிவாக கொடுத்துருக்குறேன். அப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிட்டு இருக்குது, ப்ரைஸு மேலே போனான்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இதுதான் மேலே போவான்னு எதிர்பார்த்து தான் நம்ம இந்த என்ட்ரியே எடுப்போம். ஃபெயில்டு லோலேருந்து எங்கே போயிருக்குது ப்ரைஸு, மேலே போயிட்டான். எங்கே வரைக்கும் போயிடுவான், இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த லெவலுக்கே போயிடுவான். சரி, ஓகே. இந்த லெவலுக்கு போனோன்னா என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கிறான், கீழே வரும்போது இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு வர முடியாமல் மேலே வரைக்கும் போயிருக்கிறான். இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரெண்டு, கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, பண்ணணும், இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த லெவல்லேருந்தே சப்போர்ட் எதிர மேலே போனோன்னா மேலே வருவான். இந்த ட்ரெண்டை இப்படி வந்து பிரேக் பண்ணி மேலே போவான். அப்படி இல்லை அப்படின்னா அவன் பாட்டுக்கு வந்துட்டு இந்த லோவே வராமல் மேலே போனதுனால மேலே போயிட்டான். இப்போ எது வரைக்கும் போயிடுவான், இங்கே போயிடுவான். அதுக்கு என்ன பண்ணணும், கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து மேலே போகும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணும். மேலே போனால் இது வரைக்கும் போயிடுவான். இங்கே போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செல்லை ட்ரை பண்ணிடுவீங்க. தாராளமாக பண்ணலாம். அப்போது அடுத்து வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அது வரைக்கும் போகிறானான்னு பார்த்துருவோம். கீழே வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த லோவை கட் பண்ணனா அப்படின்னா மறுபடியும் கீழே போயிடுவான். வெரி டேஞ்சரஸ். மறுபடியும் கீழே போனான்னா எங்கே போவான், இந்த லெவலுக்கே போயிடுவான். இல்லைனா இந்த லெவலுக்கும் கீழே போய் கூட லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 ஹவரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அப்பப்போ பார்த்துடணுங்க. மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கும்போது 1 ஹவரில் என்ன நடக்குது. அப்போது சும்மா ஒரு ஜென்ரல் ஐடியா தாங்க. ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்துருக்குது பார்த்தீங்களா. இப்போது கீழே இருந்து மேலே போன ப்ரைஸு திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்குறான். கீழேருந்து மேலே போகிற ப்ரைஸு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இருக்குது. அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கரெக்ஷன் வந்தால் கூட எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லெவலை கட் பண்ணால் தான் வரும். அதாவது இந்த லெவலும் பக்கத்துலேயே இருக்கனால நம்ம இந்த லெவலையே வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெவலை கட் பண்ணான்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து அவனுடைய ரூட்டில் வந்து போய்கிட்டே இருப்பான். ஏன்னா மொத்தமாக அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கக்கூடாது. ப்ரைஸு ஒரே அடியாக வந்து மேலே போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து போகணும். சரி, ஓகே. இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து ஹை பண்ணிக்கிட்டே வந்த மார்க்கெட்டு இப்போ ஹை பண்ணுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறான். இப்போ ஒரு தடவை இப்படி மேலே போனோன்னா என்ன பண்ணுவான், இந்த ஹைக்கு போயிடுவான். நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து வந்து செல் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பொறுமையாக அடுத்து ஹை பண்ணிக்கிட்டே வந்துருக்குது மார்க்கெட்டு. இந்த தடவை ஹை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. என்னங்கிறத வந்து நம்ம 5 மினிட்ஸில் போய் பார்ப்போம். அப்போது ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். போகிறானா, போக மாட்டானே, ட்ரெண்ட் ஆகிறான், ட்ரெண்டாகி வந்துக்கிட்டு இருக்கிறான். மேலே போகும்போது என்ன பண்ணணும், மேலே இந்த ஐக்கு வந்தான், இந்த ஐக்கு வந்தான், இந்த ஐக்கு வரணும், வந்தால் தான் மேலே. அப்படி இல்லைன்னா ட்ரெண்டு பிரேக் பண்ணி கீழே எங்கே வரைக்கும் போவான், ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணணும். இதை மட்டும் பிரேக் பண்ணிட்டான், வேலை முடிஞ்சது, கீழே போயிடுவான். எங்கே போவான், இங்கே போவான். இதுக்கடுத்து வந்து எதனா லெவல் இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் எப்போவுமே பார்த்து வச்சுக்கணும். இதுக்கடுத்த லெவல் எங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அப்போது அடுத்த தடவை இந்த லெவலுக்கு வந்தான் அப்படின்னா நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அடுத்த லெவல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது. இதெல்லாம் வேணும்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, சரி, ஓகே. நிறைய கோடு வந்து வச்சுக்காதீங்க. சார்ட் வந்து எப்போவுமே வந்து பிளெயினாக இருக்கிறது தான் நல்லது. பிரேக் பண்ணிட்டானா, அடுத்த நாள் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. திங்கக்கிழமை உங்களுக்கு அருமையான ட்ரேடு வந்து கொடுத்துருக்குறான். இந்த இடத்துல ரெசிஸ்டர் காலையிலே கொடுத்துட்டான். இங்கேருந்து மேலே இவ்வளோ தூரம் வந்தான்,
ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துட்டு மொத்தமாக விழுந்தான். திரும்ப வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட் கொடுத்து இவ்வளோ தூரம் வர மார்க்கெட்டை வந்து போயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம எத்தனை மணிக்கு, ஒரு 9 மணிக்கு மேலே பார்ப்போமா? 9 மணி ஆகட்டும் சொல்கிறேன். 9 மணி. இந்த 9 மணி ஆனோன்னு நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன நடந்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவலை வந்து ப்ரைஸ் வந்து கட் பண்ணிடுச்சுங்க. இது வந்து இப்படியே வந்து மேலே போயிருந்தானா இப்படியே வந்து மேலே போயிருப்பான். இவன் போகாமல் என்ன பண்ணிட்டான், ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல, கட் பண்ணி கீழே வரக்கூடாது, வந்துட்டானா எங்கே வருவான்? இதுதான் டார்கெட்டுன்னு சொல்லியிருந்தேன்னா டார்கெட் வந்துட்டான். பார்த்தீங்களா? இந்த டார்கெட்டுக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனிச்சிருங்க. இப்போ தான் நீங்கள் லைன் போட ஆரம்பிக்கணும். ஓஹோ, அடுத்து வந்தால் இங்கே வருவான், அப்படி இல்லைன்னா அடுத்து இங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, 2 லைன். ஸோ இந்த 2 லைன்லேயும் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க மார்க்கெட்டில்? இப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க மார்க்கெட்டில் அப்படின்னா, அவன் ப்ரீவியஸ் லெவலுக்கு போய் கட் பண்ணுறானா, கீழே வந்து மேலே போகும்போது அந்த லெவலுக்கு போகிறானா, கீழே வந்து மேலே போகும்போது இது ஹை இங்கே இருக்குதுங்க, கீழே வந்து மேலே போகும்போது அங்கே போகலை, திரும்ப கீழே வந்து போகும்போது இந்த ஹைக்கு போகலை, திரும்ப கீழே வந்து மேலே வரும்போது இந்த ஹைக்கு வரல, ஆனால் திரும்ப கீழே வந்து மேலே வரும்போது இந்த ஹைக்கே வந்துட்டான். ஸோ வேலை வந்த மாதிரி தெரியுது, பட் ஆனால் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. எக்ஸாக்டாக வந்து இங்கேருந்து வந்து மேலே போகிறான் பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஃபால் இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குதுன்னா நீங்கள் எதை கவனிப்பீங்க? ப்ரீவியஸ் ஹைக்கு போகுதா, அந்தளவுக்கு வந்து பையர்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறாங்களா, அதாவது பை பண்ணி மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்களா, அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் எங்கே வரைஞ்சி வச்சுருக்கீங்க, சப்போர்ட் எடுக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குன்ட்டு இங்கே இருக்குன்ட்டு வரைஞ்சி வச்சுருக்கீங்க, ஆனால் இங்கேயே வந்து ப்ரைஸ் வந்து கட் பண்ணல, ஆனால் மேலேயும் கட் பண்ணல, அதையும் கவனிக்கணும். கீழே கட் பண்ணலங்கிறத மட்டும் பார்த்தா பத்தாது, மேலேயும் இவன் வந்து மேலே இப்படி போகணும், போனானா தான் அடுத்து நம்ம ட்ரெண்ட் லைன் இப்படி போடுவோம், அப்புறமா வந்து அவன் கீழே இப்படி போகிறான்லாம் பேசுவோம். பட் ஆனால் மேலேயும் போகல, கீழேயும் போகல. சரியா? இப்போது அடுத்து என்ன, ஏதோ ஒரு சைட் கட் பண்ணிட்டானா, மேலேருந்து வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபால் வந்தது. இந்த ஃபால் வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியாமலே இருந்தது. ஃபஸ்ட் டைமு ப்ரீவியஸ் ஹைக்கு போனால், அந்த புல் பேக் லெவலுக்கு போனால், கீழே வரும்போது அதே லெவல்லேருந்து மேலே வந்துட்டான். ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது அந்த லெவலுக்கு கூட வர முடியாமல் மேலே வந்தான், கட் பண்ணி மேலே போயிட்டான். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு போகணும், அடுத்து இங்கே போகணும், அடுத்து இன்றைக்கி டேஸ் ஹைக்கு போகணும். போயிடுவானா தெரியாது, பட் ஆனால் டார்கெட் அதுதான். இப்போது கண்டினியூஸாக போகிறான் பார்த்தீங்களா, ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போவோம், சின்ன புல் பேக் மேலே, கீழே வரும்போது அந்த லெவலை கட் பண்ண மாட்டான். எப்போ அந்த லெவலை கட் பண்ணுறானோ, இல்லைனா மேலே வந்துட்டு ஈக்குவல் ஆகி வைக்கலாம், வேறு எதனாச்சும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து கொடுப்பான். அந்த சிக்னல்ஸை நீங்கள் மைண்டில் மேப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கற்றுக்கலாம். கண்டினியூஸ் புல்லிஷ் கேண்டலா, ஃபஸ்ட்டு டைமு செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளியிருக்கிறாங்க மார்க்கெட்டு கீழே, கொஞ்சமாக, ரொம்ப நேரமாக மேலே இருந்த மார்க்கெட்டு ஒரு சின்னதாக ஒரு 10 நிமிஷம் வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருந்தது. இம்மிடியேட்டாக பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் லெவலில், அங்கேருந்து திரும்ப வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அப்போது உங்களுக்கு இதுலேருந்து வந்து என்ன தெரியுது, ப்ரைஸ் வீக்காக இருக்குதுன்னு தெரியுது. எந்த இடத்துக்கு வந்து வீக் ஆகிடுச்சு, இந்த ஹைக்கு வந்து வீக் ஆகிடுச்சு. முக்கியமான லெவலாக ஆல் டைம் ஹை பக்கத்துலாம் இருக்குது, ஆல் டைம் ஹை பக்கத்துலாம் இருக்குது, இந்த நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலும் வந்து பக்கத்துலாம் இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸு இங்கேயே வந்து தடுமாறுறான், ரொம்ப தடுமாறுறான். என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா? விழுந்தானா, விழுந்துட்டான், அவ்வளோதான். விழுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். என்ன பண்ணியிருக்கான், ஈக்குவலை இந்த வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் சொல்ல போகிறேன், நான் செவ்வாய்க்கிழமை நீங்கே பாருங்கள், அதாவது ரிப்பீட்டடாக நடக்குதுன்னு சொல்கிறேன். நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் மேலே வந்தது மார்க்கெட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் பேட்டர்னு, ஒரு நல்ல ஃபால் ஆச்சு,
இந்த இடத்துல வந்து ஈக்குவல் ஹை லெவல் வரைக்கும் வந்தது, கீழே பிரேக் பண்ண முடியல, திரும்ப மேலே வந்து மேலே பிரேக் பண்ண முடியல, திரும்ப வரும்போது பிரேக் பண்ணிட்டான். பாக்ஸை பிரேக் ஆனோன்னா வந்து நல்ல மூமெண்டம் இருக்கும், நல்லா மூவ் ஆகி ஒரு சின்ன புல் பேக்கோடு வராமல் இவ்வளோ தூரம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்து மேலே போச்சு. மேலே போக முடியாமல் கீழே வந்து இன்னொரு லோ வச்சுட்டு அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டு மேலே ரிவர்ஸ் வரும்போது நம்ம தாராளமாக செல் பண்ணி பார்த்தலாம். சார் மேலே தானே வரப்போகுது மார்க்கெட்டு, நம்ம இங்கே செல் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு செல் பண்ணி பார்க்க வேண்டியதான். இந்த இடத்துல போய் க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியது. நமக்கு ஐடியா என்ன, புல்லிஷாக இருந்தது, திடீர்னு பியரிஷாக வந்து மாறுது, டேஸ் ஹை கிட்ட வந்து இது நடக்குது. அப்போது பியரிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே வரைக்கும் போவான்? இங்கே வரைக்கும் போயிடுவான். நம்ம அப்படி தான் பார்க்கணும். இது வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் பை ட்ரை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் பை வந்து ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் வந்து நம்ம சும்மா தான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் இங்கே செல் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணியிருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் கீழே வந்துருக்கணும். ஒரு பெரிய ஃபால் ஆகுதுன்னா அதுதான் நான் லிமிட் ஆர்டர் போடாதீங்கன்னு சொல்லுவேன். எப்போவுமே லிமிட் ஆர்டர் மட்டும் போடக்கூடாது, சும்மா பார்த்துட்டு இருக்கணும். இது வந்து செல் ட்ராப்பு. வேகமாக கீழே வந்தது, இந்த இடத்துல வந்து நின்றுச்சு மார்க்கெட்டு. பட் ஆனால் ஒரு ஷார்ப்பாக வந்து கீழே வந்து இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டேன். இது நீங்கள் பை ட்ரை பண்ணலாமான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அந்த கேண்டில் வந்து முடிகிற அந்த கடைசி ஒரு 10-20 செகண்ட் இருக்கும் பாருங்கள், அப்போ தான் வேகமாக மூவ் ஆகும். அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கீழே எடுக்க பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். நான் ட்ரேட் எடுத்தேன், கரெக்டாக இந்த க்ளோஸில் எடுத்தோன்னே கீழே போனால் போயிட்டு போகிறான், வருவான்ல. நம்மளுக்கு என்ன இது, இவ்வளோ பெரிய ஃபாலில் ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்துருச்சு ப்ரைஸு. இன்னித்த லெவலில், அதாவது இன்னித்த ஹைலேருந்து கீழே வந்துருக்கிறான், இன்னித்த லோலேருந்து மேலே போவான்ட்டு ஒரு ஐடியா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், கரெக்டாக வந்து மேலே தான். எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான். அடுத்து வந்து டார்கெட் இதில் நடுவில் எங்கேயுமே இல்லை, அடுத்த டார்கெட்னால் மேலேயே போய்டும். ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே வெளியில் வந்துடுறது நல்லது. ஏன்னா திரும்பவும் ப்ரைஸ் இங்கே வந்தான் அப்படின்னா என்ட்ரி எட்டு எக்ஸிட்னு நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் குயிக் ட்ரேட்ஸ், டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு வெளியிலே வந்துடணும். நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் ஈஸியாக வந்து வந்துடலாம். அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே தான் வந்து பிரச்சனையாக ஆரம்பிக்கும். வர்றானா கீழே வந்தான் அப்படின்னா எங்கே வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவனுக்கு, கீழே இங்கே வந்தானா ட்ரேட் எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். ஏன் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டார்கெட் இங்கே இருக்குது, ஆல் டைம் ஹை இருக்குது. தட் வில் ஆக்ட் அஸ் அ மேக்னெட். இழுப்பான் அவன், கண்டிப்பாக போவோம் ப்ரைஸ். சரி, ஓகே. கவனமாக பை மட்டும் சரியான இடத்துல வந்து எடுக்கணும். பாருங்கள், ஈக்குவல் லெவலுக்கே போயிட்டு அங்கேருந்து வந்து திரும்ப கீழே வர்றானா. இந்த ஈக்குவல் லெவல்ஸ் எப்போவுமே வந்து ஒரு பெரிய விஷயங்க. இது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போன ப்ரைஸு அதே இடத்துக்கு வந்து கீழே வந்துருக்குது, அதே இடத்துக்கு வந்து கீழே வருது. அப்போ உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரீம் லெவல் எது? ஆஸ் எ பிகினராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன்னா. எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலை மட்டுமே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட், எப்போவுமே வந்து அதை தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வந்தானா வராமலாம் போகவே மாட்டாங்க, கன்ஃபார்மாக வருவான். இல்லைனா பிகினர் கிடையாது, இந்த இடத்துல எடுத்துட்டேன் அப்படின்னா அவன் உங்களை மிரட்டியிருக்கான், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், பட் ஆனால் க்ளோஸ் அங்கேயே தான் வச்சுருக்கான். அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஆஸ் எ பிகினராக நீங்கள் இந்த லெவலுக்காக தான் வெயிட் பண்ணோம். இந்த இடத்துல எடுத்துட்டா கூட பரவாயில்ல, எவ்வளோக்கெவ்வளோ கீழே எடுக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ கீழே. அப்போ எடுத்தோன்னா வந்து என்ன பண்ணுறான் இவன், ஃபஸ்ட்டு வந்து எங்கே போவான், ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவலுக்கு போகணும், அடுத்து எங்கே போகணும், இந்த லெவலுக்கு வந்து போகணும். ஸோ இன்றைக்கி டேஸ் ஐக்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. போகிறானா, போயிட்டானா. ஸோ எவ்வளோ சிம்பிளாக வந்து நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ட்ரேடு எப்படிலாம் கிடைக்கிதுன்னு பாருங்கள். இந்த ட்ரேடு கிடச்சிது, இந்த ட்ரேடு கிடச்சிது, இங்கேயே புக் பண்ணிட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால்
இந்த ட்ரேடு வந்து அந்த மாதிரி புக் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து இங்கே இருக்குது, அடுத்த லெவலில் இங்கே இருக்குது, இங்கே கூட புக் பண்ணியிருந்துடலாம். இவ்வளோ அர்ஜென்ட்டாக பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த லெவலு மேலே போய் கரெக்டாக கீழே வந்துருக்கேன்ல, மேலே போவான் அப்படின்னு. எக்ஸாக்டாக போய் எங்கே போய் நிற்கிறான்னு பார்த்தீங்களா? சும்மா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரே ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இங்கேயே போய் நிற்கிறானா? ஒரு லைன் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கேயே போய் நிற்கிறான். தைரியமாக வந்து நீங்கள் ட்ரேடு, அதாவது அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான் பாருங்கள். அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய லாஸை புக் பண்ண போகிறோம் அப்படின்னு உள்ளே வந்து எப்படி க்ளோஸ் வச்சா பாருங்க. நீங்கள் பயந்துட்டீங்க மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டீங்க, ரைட் ஓகே, கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டான், அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு தடவை பயம் காமிச்சிட்டானா, ரைட் ஓகே, இவன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணுறேங்க, சின்ன ப்ராஃபிட். நம்மளும் வந்து மேலே தான் ப்ரைஸ் போகும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மேக்னெட் வந்து இங்கே இருக்குது, அடுத்து வந்து ஆல் டைம் ஹைங்கிறது இன்னும் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் அங்கே போயிடுவான். அதனால் நம்ம பையை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். போயிட்டானா போயிடுவான். நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பையே கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. மேலே போனான்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக, தேவை அப்படின்னா ஒரே லெவல்லையே இருக்கிறான், அந்த லெவலில் நம்ம வந்து செல்லை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா தான் செல்லை ட்ரை பண்ணோம். இல்லைனா செல்லு தேவையில்லாமல் வந்து ட்ரை பண்ணவே கூடாது. 1 ஹவரில் போய் பாருங்களா என்ன நடந்தது அப்படின்னு. இப்போ டியூஸ்டே ஃபுல்லாகவே அவன் என்ன பண்ணியிருக்கான், அப்படியே இந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே வந்து மேலே போயிட்டான். இப்போ இந்த லெவலை கட் பண்ணானா ஆல் டைம் ஆகி கண்டிப்பாக போயிடுவான். இப்படி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, தேவையில்லாத அந்த இதெல்லாம் கோடெல்லாம் வந்து அப்பப்போ வந்து எடுத்து விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு லைன், நீங்கள் சார்ட்டை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு வேறு சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது பேட்டர்ன் மாதிரி இருக்குது, இது இந்த பேட்டர்ன் மாதிரி இருக்குது, இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணலாமா, இல்லை இப்படியோட கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் இப்படி வந்து கனெக்ட் பண்ணி வைக்கலாம். சும்மா கனெக்ட் பண்ணி வைக்க வேண்டியதான். என்ன இப்போ 2 பாயிண்ட் கிடச்சிருக்குது, கனெக்ட் பண்ணி வைக்கிறீங்க. மேலே ஒரே இடத்துல இப்போ இந்த இடத்துலேருந்து ரெசிஸ்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய டார்கெட் எங்கே வரலாம், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரலாம். ஸோ வரும்போது தான் நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. இங்கே 5 மினிட்ஸு ஒரே முட்டா மேலே போயிட்டான், கொஞ்சம் கூட ரிவர்சல் இல்லாமல் போகிறான் பார்த்தீங்களா. தொடர்ந்து நடக்குது. அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்து படிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாகிடும் உங்களுக்கு. போயிட்டானா ஆல் டைம் ஐக்கு பக்கத்தில், ஆல்மோஸ்ட் போயிட்டான் ஆல் டைம் ஐக்கு பக்கத்தில். இங்கே என்ன பண்ணியிருக்கான், ட்ரெண்டு பண்ணியிருக்கான் பாருங்கள். ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது எப்படி வால்யூமோடு பிரேக் பண்ணுறான் பார்த்தீங்களா. ஒரு சின்ன புஷ் தான், அவ்வளோதான். இது மேலே போகிறான். இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி போனான்னா மேலே இந்த ஆல் டைம் ஐங்கிற இந்த மேக்னெட்டை போய் டச் பண்ணுறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இவன் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்து வந்து லோ பண்ண இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை தான் கட் பண்ணணும். ஹையை கட் பண்ணாமல் இந்த லோவை கட் பண்ணான்னு வச்சுக்கோங்களாம், இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு தான் மேலே வரும். சரியா, என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா. கண்டினியூஸாக கீழே போக ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் 1 ஹவரில் போய் செக் பண்ணி பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸாக 1 ஹவரில் ப்ரீவியஸாக இந்த லெவலுக்கு வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் காமிச்சிருக்கிறான் இந்த இடத்துல. அதை தொடர்ந்து இந்த லோ வரைக்குமே போயிடுச்சு ப்ரைஸு. புல்லிஷாக வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். அடுத்த கேண்டில் பியரிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. இந்த புல்லிஷ் கேண்டில் அப்படியே விழுங்கிடுச்சு இந்த கேண்டில், பியரிஷ் கேண்டில். அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்துட்டு செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்து வந்துட்டாங்க மார்க்கெட்டில். ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா ஸ்லோ டவுன் ஆச்சு. 4 மணி நேரமாக இங்கே இருந்தான். இதையும் சேர்த்திங்கன்னா 5-6 மணி நேரமாக இதே இடத்துல இருந்துட்டு மொத்தமாக விழுந்துட்டான்.
அப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வரும்போது இங்கேயே ரிஜெக்ஷன் கேண்டில் காமிச்சிட்டான், ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. இங்கே எப்படி வந்தான் மேலே, அதே மாதிரி வந்திருக்கானா மேலே, ஆனால் அதே இடத்துல ஸ்லோ டவுனும் ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஒரு செல்லர்ஸுடைய ஆதிக்கம் வந்து இதில் வந்து நல்லா தெரியுது இந்த கேண்டில், 1 ஹவர் கேண்டில். இவ்வளோ தூரம் கொண்டு போன ப்ரைஸை ஜஸ்ட்டு இங்கே போனோன்னா முடிஞ்சிருந்துருக்கும், ஆல் டைம் ஐயை போய் டச் பண்ணியிருப்பான். பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப அங்கேருந்து வந்து நல்ல ரிவர்சல் கேண்டில். அப்போதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் க்ளோஸு வைக்கவே இல்லை 1 ஹவரில், சுத்தமாக க்ரீன் க்ளோஸே இல்லை. கண்டினியூஸ் ரெட் கேண்டில் அவன் பாட்டுக்கு வந்து கீழே போயிட்டே இருக்கிறான். நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணிடுவான், பக்கத்தில் போயிட்டான்ப்பா, அவ்வளோதான், ஜஸ்ட்டு மேலே போனோன்னா ஒரு புது ஹை வச்சுருவான். வச்சானா எவ்வளோ பக்கத்தில். அதனால தான் இங்கே வந்து நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன், ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து வாங்காதீங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும் இங்கே போயிடுவான் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க. அதனால் நீங்கள் நம்பி இதை வந்து பை அந்த பை மட்டும் பண்ணவே பண்ணாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இது பண்ணான். புதன்கிழமை மணிக்கு மார்க்கெட் என்ன பண்ணான், அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ஐயை அவன் கட் பண்ணவே இல்லை. எப்போ ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணுறானோ அப்போ தான் வந்து போவான். அந்த ப்ரீவியஸ் ஐயை எந்த டைமில் கட் பண்ணுறானோ அந்த டைமில் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டை வந்து போகுமே ஒழிய, இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. அது வரைக்குமே போகவே மாட்டான். நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹையை வந்து அவன் வந்து கட் பண்ணவே மாட்டான். எப்போ வந்து ஈக்குவல் லோவோ இல்லைனா ஃபெயில்டு லோவோ இல்லைனா ப்ரீவியஸ் லோவுக்கோ போயிடுறானோ அப்போ தான் அவன் வந்து அதை வந்து கட் பண்ணுவான். அது வரைக்குமே கட் பண்ணவே மாட்டான். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ப்ரைஸு இதை லெவலில் கட் பண்ணணும். ஸோ மேலேருந்து ஒரு பெரிய ஃபால் ஆகும்போது ஃபஸ்ட்டு புல் பேக்கு, செகண்ட் புல் பேக்கு, தேர்டு புல் பேக்கில் இவ்வளோ தூரம் வந்துருக்குது ப்ரைஸு. பட் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு புல் பேக் லெவலை கட் பண்ணான்னா ஓடிடுவான், கட் பண்ணலன்னா கஷ்டம். என்ன பண்ணுறான், எத்தனை தடவை வந்து அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிறான் பாருங்க, எத்தனை தடவை வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான். இவ்வளோதான் லெவலு, அவ்வளோதான். விழுந்தான், விழும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு லெவலு, அந்த ஃபஸ்ட்டு லெவலை எப்போ பிரேக் பண்ணுறோன்னா, இப்போது ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான், இப்போது ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கிறான், இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கிறான், பிரேக் ஆகி கீழே வந்துட்டான், திரும்பவும் அதே லெவலுக்கு வந்துட்டான். பார்த்தீங்களா, இந்த லெவலை கட் பண்ணான்னா மேலே ஓடிடுவான். அந்த லெவலை வந்து கட் பண்ணணும். அது வந்து முக்கியமான லெவலு. எப்போவுமே ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி லெவலை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதை கட் பண்ணானா மேலே போயிடுவான், இல்லைனா அது வரைக்கும் போக மாட்டான். எப்போல்லாம் வர்றானோ அப்போல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக என்ன பண்ணலாம், செல் ட்ரேடு வந்து எடுக்கலாம் அந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குது ப்ரைஸு, திரும்ப வந்து அதே லெவலில் வந்து எப்படி வந்து ரிஜெக்ட் ஆகிறான் பார்த்தீங்களா. பை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பை பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, திரும்பவும் ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹைக்கு தான் போகும். ஓரளவுக்கு கீழே வந்துட்டானா பை பண்ணி தாராளமாக பை பண்ணலாம். எந்த இடத்துல, என்ட்ரி எட் எக்ஸிட்டு இந்த லெவலுக்கே வருவான், வந்தானா பை பண்ணலாம். இல்லை 1 ஹவரில் நம்ம போய் பார்த்தோன்னா என்ன ஐடியா கிடைக்குதான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு மேலே போகிறதுக்கான முயற்சியை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறான்னா, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒருவேளை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனான்னா என்ன எதிர்பார்க்கலாம், ப்ரைஸ் வந்து எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இங்கே போக வாய்ப்பு இருக்குது. நம்ம பேட்டர்ன் சும்மா ஒரு கோட்டை போட்டு வச்சோம், கரெக்டாக அந்த கோட்டுக்கிட்ட வந்து தான் தடுமாறுறான். அப்போ மேலே போன ப்ரைஸ் கீழே, மேலே போன ப்ரைஸ் கீழே, திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ட்விட்டரில் வந்து சொன்னோம், கன்ஃபார்மாக மேலே போயிடும் அப்படின்ட்டு போஸ்ட் வந்து போட்டிருக்கோங்க ட்விட்டரில் வந்துட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து போட்டோம், ஏதோ ஒரு நாள் போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்குது. ATH வில் பி த டார்கெட். எக்ஸாக்ட் லெவலில் இப்போ இருக்கிறோமா நம்ம இந்த வீடியோவில். இங்கே போயிடும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம், அது வந்து என்ன ஆயிருக்குது, அங்கேயும் வந்து போயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவோம். 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து மேலே போயிட்டான். 5 மினிட்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 1 ஹவர் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வந்து அதுக்கான முக்கியத்துவம் இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக வந்து ஓடிட்டான் பார்த்தீங்களா, அங்கே மேலே வரைக்கும்.
இப்படியே நீங்கள் 5 மினிட்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எதனா பேட்டர்ன்ஸ்லாம் வந்து தெரியும். இங்கே பாருங்கள், அடுத்த நாள் புதன்கிழமை மணிக்கு ஆரம்பிச்சிருக்குது. ப்ரைஸு தொடர்ந்து வந்து மேலே வந்தோம், தொடர்ந்து மேலே வந்தோம். இந்த பேட்டர்னை நான் வந்து ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணிருக்கான், ரெசிஸ்டன்ஸ்க்கே வந்துட்டான். தொடர்ந்து காலையிலேருந்து அப் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இந்த மார்க்கெட்டு ப்ரீவியஸ் லோ வந்து அவன் கட் பண்ணியிருக்கவே மாட்டான். கண்டினியூஸாக மேலே தான் வந்திருப்பான். ஈக்குவல் ஹையில் இருக்கிறான். இந்த லெவலையும் கட் பண்ணணும் அப்படின்னா ஆல் டைம் ஹைங்கிறது வந்து எங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு, அடுத்த ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த லெவலை கட் பண்ணானா ஓடிடுவான். இல்லை, ஆனால் நியூஸும் வேறு வந்தது, பிரேக் ஆச்சு, கீழே வந்துட்டான். இப்போ கீழே வந்தானே எது வரைக்கும் வருவான், ஃபஸ்ட் லெவல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, பிரகாசமாக இருக்குது. வந்தால் வருவான். இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆனால் அப்படின்னா நம்ம பையை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனாண்ணா ரிவர்சலு ஒரு பெரிய ஃபாலுங்க, ஒரு பெரிய ஃபாலில் இந்த இடத்துல ஒரு ரெக்கவரி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு டேஞ்சரஸான இடம். இந்த இடத்தோடைய பையர்ஸ் வந்து எங்கே வரைக்கும் போயிருக்காங்க, இங்கே வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ இந்த லெவலை கட் பண்ணான்னா மறுபடியும் வந்து மேலே போவான். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்டுக்கு அப்புறமா, நல்ல ஃபாலுக்கு அப்புறமா ஒரு புல்லிஷ் கேண்டில், அது எந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்களா? நம்ம ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட்டுன்னு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த சப்போர்ட் வரைக்குமே ப்ரைஸ் வந்து விழுந்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கேண்டில் காமிச்சு மேலே வந்துருக்கு. இப்போ எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணால் தான் போயிடுவான். எங்கே போவான், திரும்பவும் வந்து இந்த மேக்னெட் ஏடிஹெச் ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு போய்ட்டு விழுந்தானா? இது ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடியே நிறைய தடவை நம்ம பார்த்தோம். அதனால் எப்போவுமே வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். இப்போ எப்படி வந்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? இதை கவனிக்க முடியுதா உங்களால்? லோ இங்கே இருக்குதுங்க, புல் பேக்கோட லோ இங்கே இருக்குது, புல் பேக்கோட லோ இங்கே இருக்குது, புல் பேக்கோடைய லோ வந்து இங்கே வந்து பண்ணிகிட்டே இருக்கான். எப்போ இந்த லோவை கட் பண்ணுறோன்னா அப்போ கீழே போயிடுவோம். இல்லை அப்படின்னா ஏடிஹெச்சுக்கு அவனுடைய டார்கெட்டான ஏடிஹெச் லெவலுக்கு கண்டிப்பாக வந்து போயிடுவான். எப்படி வந்து போயிருக்கான் பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு கட் பண்ணானா கீழே விழுந்துட்டுருப்பான். கட் பண்ணல, இங்கிருந்தே வந்து மேலே போயிட்டான். அதான் இந்த எட்ஜு வரைக்குமே பை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த புல் பேக்கில் பை பண்ணாமல் விட்றது, இல்லை புல் பேக்கில் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாக்ட் லெவலுக்கு வரும்போது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இப்போ எங்கே போயிருக்குது ப்ரைஸு, ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துலேயே போயிட்டான். மறுபடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆல் டைம் ஹைக்கே போயிட்டான். இப்போது இந்த இடத்துலேருந்து வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போயிடும் ப்ரைஸ். ஒருவேளை அங்கேருந்து வந்து கீழே வந்தான் அப்படின்னா திரும்ப வந்து ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட். ஸோ இது வந்து நம்ம பேட்டர்னு சொல்லுவோம். நம்ம இதை மேலே கீழே போச்சு, மேலே கீழே வந்ததுன்னா கீழே நல்லாவே போகிறது கூட கொஞ்சம் வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. எங்கேயா பாதியிலேருந்தே வந்து ரிவர்சல் ஆகிட்டு மேலே போயிடணும். மேலே போனான்னா மேலே நல்லா பிரேக் ஆகி போவான். ஸோ ஆக மொத்தம் இப்போதைக்கு நம்ம பேட்டர்னுக்குள்ளார சுற்றிக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு. 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கவனிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் லோவை இது கட் பண்ணிட்டான், சோழி சுத்தம். என்ன பண்ணிட்டு இருக்கான், வந்துட்டான். இது என்னது, ஃப்ரைடே அன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது, அவன் இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது. அந்த லெவல்லையே வந்துட்டான், பொறுமையாக கீழே வரான். பார்த்தீங்களா, இந்த பொறுமையாக கீழே வரும்போது எல்லாமே நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு, எவ்வளோ பொறுமையாக எப்படி வந்து கீழே வந்திருக்கிறான் பார்த்தீங்களா. இது கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிகிற அளவுக்கு பயிற்சி பண்ணணும். அப்படியே ப்ரீவியஸ் லெவலை வந்து கட் பண்ணவே மாட்டாங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பான். நீங்கள் எந்த இடத்துல மார்க் போட்டிங்கனாலும் சரி, நீங்கள் மார்க்கு கடைசி வரைக்குமே நீங்கள் பண்ணிக்கிட்டே போனீங்கனாலும் அவன் வந்து என்ன பண்ணுவான், கீழே போய்கிட்டே இருப்பான். எப்போ வந்து மேலே வருவான்னா ஈக்குவல் லோ வைக்கும்போது மேலே வருவான். ஈக்குவல் லோ இல்லைனா ஈக்குவல் ஹை வச்சானா ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருந்த மார்க்கெட்டு என்ன பண்ணால் இந்த லெவலை விடவே இல்லை பாருங்கள்.
இந்த லெவலில் இருந்தது, ஆனால் விட்டுட்டான். நீங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. பெருசு பண்ணி காட்டுறோமா, இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். இந்த ட்ரை பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்க்கணும், ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது, இந்த ஹை வந்து எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ கீழே வந்தது, ப்ரீவியஸ் ஹை வந்து எந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது. இந்த தடவை மேலே போகும்போது கிட்டத்தட்ட போயிட்டானா, கீழே வந்துட்டு மேலே போகும்போது அந்த லெவலுக்கே வந்துட்டானா, அப்போது ஒரு வேளை கீழே வந்தானா நீங்கள் திரும்ப வந்து பை பண்ணலாம். ஏன்னா பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் தெரியுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது இப்படி இருக்குது. திரும்பும்போது என்ன ஆகுது, இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஒரு ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை பக்கத்துலேயே இருக்குது. அடுத்த ஹைக்கே வந்துட்டான், ஆரம்பிச்சிருவாங்க மேலே போகிறதுக்கு. இங்கே லோவை கவனித்தாலும் சரி, ஹையை கவனித்தாலும் சரி, இந்த லோக்கும் இந்த லோக்கும் பெரிய வித்தியாசம், இந்த லோக்கும் இந்த லோக்கும் பெரிய வித்தியாசம். இங்கே லோ வந்து ரொம்ப வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போவே நீங்கள் கவனிச்சிடலாம் பையர்ஸு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா செல் ட்ரெண்டில் வந்துட்டு இந்த மார்க்கெட்டை பையர்ஸு திரும்ப வந்து கேப்சர் பண்ண பார்க்குறாங்க, மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இது ஒரு பெரிய மூவுங்க. இது நீங்கள் இவ்வளோ பெரிய மூவை எதிர்பார்த்து நீங்கள் இந்த இடத்துல எடுத்துருக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஆஸ் பர் ப்ரொசீஜர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து மூவ் ஆயிடுது. இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகி மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து மேலே வந்து போகவே போகாதுங்க ப்ரைஸ். எப்போவுமே ஒரு சின்ன புல் பேக் கொடுக்கும், இந்த புல் பேக்லேயே நீங்கள் பை பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போமா? நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒரு ரிவர்சலு இம்மிடியேட்டாக மேலே போச்சு ப்ரைஸ், திரும்ப அப்படியே பொறுமையாக கீழே வந்தால் இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா தெரியும். அடுத்த கேண்டில், அடுத்த கேண்டில், அடுத்த கேண்டில் 20 நிமிஷமாக இங்கேயே நின்றுச்சு. ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா 50% கீழே வந்தது மார்க்கெட்டு, இங்கேருந்து வந்து மேலே போயிடுச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான், ட்ரெண்டு பண்ணிட்டு இருக்கான். கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வர முடியாமல் மேலே போகிறான். ஒரு வேளை கீழே வர முடியாமல் போனான்னா பிரேக் பண்ணிடுவான். எங்கே போவான், இங்கே போவான், அடுத்த லெவல் இங்கே இருக்குது, அடுத்த ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஆல் டைம் ஹைக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஹைக்கு போயிட்டானா, ப்ரீவியஸாக நம்ம வரைஞ்சி வச்சு ஹைக்கும் போயிட்டானா, இப்போ என்ன ஒன்று பாக்கி ஆல் டைம் ஹை தான். இந்த ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் இருக்குது. ட்ரெண்ட் லைன் எப்போவுமே வந்து வெரி டேஞ்சரஸுங்க. ட்ரெண்ட் லைன் வந்து எப்போவுமே வந்து டேஞ்சரஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மூமெண்ட் ஆகிட்டு இருக்கும், திடீர்னு அதுக்கு மேலே வந்து மூமெண்ட்டே இருக்காது, போகாது, புது ஹை வைக்காது. வைக்காமல் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இந்த லோவை கட் பண்ணிட்டான்னு வைங்களேன், சோலி சுத்தம். கன்ஃபார்மாக பிரேக் பண்ணி கொஞ்ச நாச்சு கீழே போவான். எங்கே போவான், இந்த லெவலுக்கு போயிடுவான், கண்டிப்பாக போயிடுவான். ஒருவேளை மேலே தான் போகணும், ட்ரெண்டு அப்பில் இருக்குது அப்படின்னா கூட இந்த லெவல் வரைக்கும் 50% வரைக்கும்னாச்சும் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் இப்படி வந்து போவான். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சீக்வன்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஈக்குவல் ஆகி வச்சுருக்கிறான், அடுத்த தடவை மேலே போகும்போது மேலே போக முடியல. இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணுறான்னு பார்ப்பாங்களே, கீழே வந்தே வந்துட்டான் பாருங்க. எங்கே வரைக்கும் வந்துருக்கிறான், நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ஒருவேளை அவன் மேலே ஆல் டைம் ஹைக்கு தான் போகிறான்னா கூட அவன் இந்த லெவலில் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் பார்த்தோம். அதே மாதிரி வந்தானா, அவன் கடைசியில் சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டான், சோர்ஸ்க்கே வந்துட்டான். இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ இந்த தடவை என்ன ரிவர்சல் கேண்டில் வந்துருக்குது. லாஸ்ட் டைம் வந்து இங்கே பியரிஷ் என்கல்ஃபிங் வந்தது, இது ஒரு ரிவர்சல் கேண்டில். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துலேயே ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு தான் கீழே இவ்வளோ தூரம் போயிருக்கான். பக்கா ரிவர்சல் கேண்டில் இங்கே இருக்குதா ரெசிஸ்டன்ஸ் லெவலில். அப்போ மேலேருந்து கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிறான் பார்த்தீங்களா, இந்த 1 ஹவரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கான். மேலே போகும்போது ஈக்குவல் ஹை. அப்போ இவன் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, திரும்பவும் இப்படி போனான்னா வேணால் வந்து இப்படி வந்து போக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இதை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிரேக்குனா எது பிரேக்கு, 1 ஹவரில் போய் இதை மார்க் பண்ணி வச்சிட வேண்டியதான். இந்த இடத்த விட்டான் கெட்டான், கீழே போயிடுவான். கீழே எங்கே வரைக்கும் போகணும், ஃபஸ்ட்டு இந்த இடம் இருக்குது, அடுத்து வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது.
இப்போ கீழே வரும்போது வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, முதல்ல இந்த லெவலை கட் பண்ணிட்டோம். கட் பண்ணால் தானே இந்த லெவலில் கூட நம்ம வந்து பை பண்ணலாம். என்ன இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாம், அந்த லெவலை கட் பண்ணால் தான் உறுதியாகும். அது வரைக்குமே பை தான் நம்மளுக்கு. அப்போ பை பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக என்ன நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள். இது நான் நேற்று வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ஹை, அடுத்த ஹை, அடுத்த ஹை, ஈக்குவலாக எப்போ வரானோ அப்போ வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். எப்போ இந்த ஐக்கு மேலே போய் எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிடும். என்ன நடக்குது? கீழே போகிறான். ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஈக்குவல் ஆகி வரலையே, இந்த லெவலுக்கு வரலையே. இந்த தடவை கீழே போய்ட்டு வந்துருக்கிறான், பட் ஆனால் அந்த லெவலை கட் பண்ணவே இல்லையே. ஒரு தடவை இங்கேருந்து பையாக இருக்கான், இன்னொரு தடவை பையாக இருக்கான், இன்னொரு தடவை பையாக இருக்கான், பட் ஆனால் மேலே போக மாட்டான். வீக்காக இருக்கிறான். பையர்ஸ் வந்து வீக்காக இருக்கிறாங்க. செல்லர்ஸு இன்னும் கூட மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிட்டாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது இப்போது? டோட்டலாக மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோலில் போயிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த லெவலை கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமா? இந்த லெவலை கட் பண்ணால் கீழே போயிட்டான். இதுதான் லெவலு. இந்த லெவலே நிற்கிறான். இன்னும் கூட கீழே போகிற வாய்ப்பு இருக்குது. இன்னும் கீழே போனான்னா எங்கே வரைக்கும் போவான்? ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்குது, அடுத்து வந்து இங்கே இருக்குது. ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து வியாழன் வெள்ளியில் இந்த மாதிரி போயிட்டு இருந்தானா, எப்போல்லாம் ரிவர்சல் ஆகிறானோ தைரியமாக ஓரளவுக்கு மேலே வந்தோன்னா செல் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் செல் பண்ணினீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அவன் என்ன பண்ணுவான்? கன்ஃபார்மாக உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மேலே வர விட்டுட்டு செல் பண்ண. இப்போ என்னது? இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் போவோம், எல்லாம் போக மாட்டோம். இப்போ 1 ஹவரில் போய் பார்ப்போமா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. 1 ஹவரில் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிவிட்டு 1 ஹவரில் புதுசாக வந்து ட்ராயிங் வந்து போட்டு பார்த்துருவோம். ஒன் ஹவரில் சூப்பராக மேட்ச் ஆயிருக்கு. அழகாக வந்து இந்த பேட்டர்ன் படி வந்து நடந்துருக்கு. ஏன்னா இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே போயிருந்துருக்கணும். நல்லா ஆல் டைம் ஐ பக்கத்துலேயே தான் இருக்குது, பட் ஆனால் கடைசி வரைக்கும் ஆல் டைம் ஐ போல். இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு, இந்த பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இங்கே வரும்போதெல்லாம் கீழே வந்திருக்கான், வரும்போதெல்லாம் கீழே வந்திருக்கான், வரும்போதெல்லாம் கீழே வந்துருக்கான். சிக்னல் கொடுத்துட்டு வந்திருக்கான். அப்படியெல்லாம் வந்துடல. அப்போ எக்ஸாக்டாக ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்து இது பண்ணிட்டான். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரேடு எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப அதே தான். ஆல் டைம் ஐ மேக்னெட்டாக வந்து அதை ஆக்ட் பண்ண தான் செய்யும். கண்டிப்பாக ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இவன் திரும்பவும் இப்படி வந்தானா நம்ம பை பண்ணலாம். பை பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா செல்லு வந்து இங்கேயே பண்ணணும் செல்லு, இதுக்கப்புறம்லாம் செல்லு கிடையாது. அப்போ இவன் வந்து அடுத்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதில் பார்ப்போம்? இதை விட அடுத்த டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம் எது? டெய்லியில் போய் பார்ப்போம். டெய்லியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒரே மாதிரி வந்து மேலே அவன் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த இடம் வந்து நின்றுட்டான் அப்படியே. இப்போ டெய்லியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா இன்னும் கீழே போயிடுவான். அப்போ இங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கலாம். ஆகிட்டு ஒரு கட்டத்தில் வந்து இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி டக்குன்னு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி கீழே தான் அவன் போகிறான், ட்ரெண்டு மாறி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்குமே பையிங்க. 470க்கு வந்தால் கூட நீங்கள் தைரியமாக பை பண்ணலாம், ஆஸ் பர் டெய்லி சொல்கிறேன். சரிங்களா? இப்போது மறுபடியும் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலோ இல்லைனா அப்படியே இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி கீழே வர்றதோ ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோன்னே நம்ம விளையாண்டுப்போம். அதனால தான் நம்ம என்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து யோசித்து வச்சுக்கோங்க. பட் ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் விளையாட்டே ஆரம்பிக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஃப்ரைடே அன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவன் பாட்டு வந்து கீழே போயிட்டே இருந்தானா, ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து தான் ரிவர்சல் ஆனான். அப்போ கூட இந்த ஹையை வந்து அவன் கட் பண்ணல. ஸோ அடுத்த வாரத்துக்கான பை ட்ரேடு வந்து நீங்கள் வந்து எங்கே எடுப்பீங்க? இந்த லோலையே எடுக்க ஆரம்பிப்பீங்க. எனக்கு என்னமோ இன்னும் கூட பியரிஷாக வந்து அவன் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை கீழே வந்தான்னா நம்ம இந்த லெவலில் வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 470
சரிங்களா? வரக்கூடாது. வந்தான்னா அவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தானா பை ட்ரை பண்ணலாம். இப்போவே மேலேருந்து கீழே இங்கே வந்தானா இங்கேயே பை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் மேலே போய் இந்த ஹையை இது கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹையை கட் பண்ணுறான். எப்போ இந்த ஹையை கட் பண்ணுறானோ அப்போத்துலேருந்து வந்து மேலே போயிடுவான். பட் ஆனால் இந்த பேட்டர்னுடைய இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் அந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு இருக்கிறது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேடை வந்து கட்டமைச்சுக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக என்னுடைய வீடியோவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.